நிறைய காலங்களில் நபிமார்கள் அல்லாஹ்ட்ட போய் பத்வா செய்துட்டாங்க. ரப்பே, எங்களால தாங்க முடியல, இந்த சமுதாயத்தோடு போராடி போராடி சங்கடமாய் போச்சு, இவங்களை அழிச்சிருந்து பத்வா செய்த நபிமார்கள் குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் பத்வா செய்யல. காரணம் என்ன? காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கும் மக்களாக எல்லோரையும் மாத்திட்டாங்க. எல்லோருக்கும் தனித்தன்மையை கொடுத்தாங்க. எல்லோருடைய புகழையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லோருக்கும் சோபனத்தை மட்டுமே சொன்னாங்க. யாருக்கும் கஷ்டம் கொடுக்கல. அதற்கு மேலால் ஒவ்வொருவர்களின் வாழ்க்கையிலும் லேசான வழி எது, அவருக்கு எதை கொடுத்தா லேசாகும் அதை செய்வாங்க. ஒருத்தர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், மஸ்ஜித் நபவி உள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. வாசல்ல ஒருவர் நிற்கிறார். உக்பத்துல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வாசல்ல நிற்கிறார். அப்படி எட்டி பார்த்தார். பெருமானார் அங்கிருந்து எழுந்திருச்சிட்டாங்க. அவர் வாசல்ல நிற்கிறார், எட்டி பார்க்கிறார். ரசூல் வெளியில வந்துட்டாங்க. யாரை பார்த்து? உக்பத்துல் அன்சாரி. என்னான்னு கேட்டாங்க. தங்கள்கிட்ட பேசணும், சபை உள்ள வரணுமே தூரத்துல. என்னப்பா, நான் நாள்கிட்ட கொஞ்சம் கடன் வாங்கி இருக்கிறேன், டைம் வந்துச்சு, இப்போ கொடுக்கறதுக்கு மொத்தமா இல்லை, கொஞ்சம் இருக்குது, வாப்பா நான் கூட வர்றேன். யஸ்ஸிரா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் லேசான நிலையை உண்டாக்குறது. நீ வா, எவ்வளவு வச்சிருக்கிற? பாதி இருக்குது அமௌண்ட், ஆனா எனக்கு பயமா இருக்குது, தேதி வந்துட்டு நான் கொடுக்கணும், கையில காசு இல்ல, எனக்கு கவலையா இருக்குது, நீ வா, அவர் வீட்டுக்கு நான் வர்றேன். நேரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்ட்ட அவர் வாங்கினாரோ அவர் வீட்டு வாசல்ல நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல, அவர் கதவை திறந்து வெளியில ஓடி வந்து, யா ரசூலல்லாஹ், என்ன விஷயம், தாங்கள் சொல்லி இருந்தா நான் வந்திருப்பேனே. நபி தோழர்கள் இல்லையா, தாங்கள் சொன்னா நான் வந்திருப்பேனே யா ரசூலல்லாஹ். அந்த விஷயம் அது இல்லப்பா, அவரு உங்கள்கிட்ட கடன் வாங்கினாராமே, அவரால் பாவம் இவங்க கொடுக்க முடியல, ஒரு அமௌண்ட் தான் வச்சிருக்கிறார், அதனால உங்களை வந்து பார்க்க வெக்கப்பட்டார், பயப்படுறார், நான் அதை கூப்பிட்டு வந்திருக்கேன், அந்த பாதி அமௌண்ட்டை நீங்க வாங்கிட்டு பாதி அமௌண்ட் அப்புறம் பார்த்தீங்கல்ல, அது உங்க விருப்பம்னு சொன்னாங்க. அவர் சொன்னா, யா ரசூலல்லாஹ், என்ன பேச்சு இது, தாங்கள் வந்த பின்னால் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், அப்படியே நான் மன்னிச்சிடுறேன். பெருமானார் சொன்னாங்க, வாப்பா அதெல்லாம் செய்யக்கூடாது, அப்படி செய்தேன்னா நாளைக்கு கடன் வாங்கிட்டு ஒவ்வொருத்தரும் என்ன கூப்பிட்டு கொண்டு நிப்பாட்டுவான். ஒவ்வொரு ஆளாக கடன் வாங்கிட்டு நாயகமே வாங்க, அவர்கிட்ட போய் கொஞ்சம் சொல்லுங்க, அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட பாருங்க, இந்த பேச்செல்லாம் கிடையாதுப்பா, எவ்வளோ இருக்கு இப்போ, பாதி இருக்குது இல்லை, அதை வாங்கிடுனாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், வாங்கு, வாங்குறவர் கொடுக்கும் எண்ணம் இருக்கிறது, பாதி இருக்குது, நீ வாங்கிக்கப்பா, பின்ன இன்னொரு பாதி அவர் முடிஞ்சா தரட்டும், அல்லாஹ் மன்னிச்சுக்கா, அதனால வந்ததை வேண்டாம் சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் நீங்கள் விட்டு பழக வேண்டாம். எப்படி ஒரு பாடம், எப்படி ஒரு வாழ்க்கை, அவர் லேசான தன்மைகளை சமூகம் நெடுக தங்கள் வாழ்க்கையிலே கொண்டு தருகிறார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிரமங்கிறதை யாருக்கும் கொடுக்கறது இல்லை.